வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். உங்கள் ஊர்களெல்லாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று சரியான மழையும் காற்றுங்க. பான் சிஸ்டர் டவுனுக்குள்ளே வந்து ஸ்டோர் சாமான் வாங்க போனதுனால அந்த காற்றையும் அந்த மழையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டாமல் போயிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், மூசாந்துட்டு சுற்றி வர நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் கட்டி எப்படி இருக்குமோ அப்படி ஜில்லுன்னு இருக்குது. மழை மூசாந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நல்லா நாங்கள் இன்றைக்கி சாம்பார் சமைச்சு சாப்பிட போகிறோம். சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் இருக்குது. உங்கள் ஊர்களில் மலைகள் எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் சில்லுன்னு இருக்குதுங்க. நம்ம சாம்பாருக்கு தேவையான பொருளுங்க இருக்குது. பூண்டு, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், பூசணிக்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பீன்ஸு, அவரைக்காய், மல்லித்தலை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, சவு காய், இதுகளையெல்லாம் சமைச்சு தக்காளி, மிளகாய் இதையெல்லாம் நல்லா நம்ம இப்போ வெட்டி க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். நம்ம துவரம் பருப்பும் பாசி பருப்பும் தான் நம்ம அடுப்பில் பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு நம்ம அவிய போட்டிருக்கோம். அவியறதுக்குள்ளே நம்ம காய்கறிகளை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பூசணிக்காவுக்கு நம்ம தோலை செதுக்கி எடுத்துக்கிடுவோம். கத்திரிக்காய் வெட்டிக்கிடுவோம். இப்போ சவு காய்க்கு நம்ம தோலை உரிச்சுக்கிடுவோம். எல்லா வகை காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அதனால தான் நாங்கள் எல்லா வகை காய்கறியும் வாங்கி வச்சு சமைக்கிறது. இவனுங்களும் அங்கே தான். நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளையெல்லாம் நல்லா உரித்து நல்லா முருங்கைக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கிட்டாச்சு. எல்லா காய்கறியும் நல்லா அலசிட்டு இப்போ கட் பண்ணி அப்படியே தட்டில் எடுத்து வச்சுருவோம். பருப்பு நல்லா குழஞ்சி வரையும் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கிடுவோம். இப்போ அவரைக்காவை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பீன்ஸை கட் பண்ணிக்கிடுவோம்.
குருவி கத்துறாங்க. வைக்கிறோம். இப்போ தக்காளி வெட்டி வச்சுக்கிடுவோம். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் தான் கலந்து போட்டிருந்தோம். நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை எல்லாம் சேர்த்துக்கிருவோம். நமக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ அப்படியே மூடிடுவோம். தட்டை போட்டு காய்கறியை வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நாங்கள் சாம்பார் வைக்கோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அம்மியில் நச்சுட்டு வந்து சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயமும் பூண்டும் அம்மியில் நச்சு எடுத்தோம். இப்போ சாம்பார் பொடி காயப்பொடியும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்கிருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிச்சுக்கிருவோம். தாளிச்சுட்டு அப்பளம் இதுக்கு வத்தல பொரிச்சு எடுத்துக்கிருவோம். தாளிப்புக்கு இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கிருவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். தாளிச்சுட்டு சமைச்சு முடிச்சு இப்போ சாம்பார் வச்சாச்சு. நல்லா கமண்டு சாம்பார். மழை லைட்டாக தூவுச்சு, அப்படியே நின்றுக்கிருச்சு. இப்போ கொஞ்சம் காற்று கிடக்குது. அப்படியே மழை மேகத்தை அப்படியே கொண்டுக்கிட்டு போகுது. இருந்தாலும் மூசாந்துக்கிட்டு இருக்கு. வெயில் முகமே தெரியலை இன்னைக்கு. சுட சுட இருக்குதுங்க சாப்பாடு. சாதமும் சூடாக இருக்குது, சாம்பாரும் சூடாக இருக்குது. சாம்பாருக்கு நல்லா மிதக்க வத்தல் பொரித்து அப்பளமும் பொரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து மிதக்க வத்தல். நல்ல ஒரு சாப்பாடுங்க. சாம்பார் வச்சு நல்லா மூசாந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்கிற இடமே. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கருவாடு கேட்குறீங்க. எங்கள்கிட்ட கருவாடு கிடையாது. பழைய வீடியோவை பார்த்துட்டு போன வருஷம் உள்ள கருவாட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு கேட்குறீங்க. இப்போ மீன் வரத்து இல்லை. அதே மாதிரி
நாங்கள் சுற்றி எங்கள் இடத்தையெல்லாம் தோண்டி போட்டுருக்குறாங்க, கட்டாடங்க கட்ட போகிறாங்க. அதனால நம்ம கருவாடு ரெடி பண்ண முடியாது. நாங்கள் பையா தான் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணதும் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் கருவாடு ஆர்டர் பண்ணி கேட்டுக்கிறலாம்.